எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, கிருபையை விலக்காதவரே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 நன்றி. நீ நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா, நல்லவர் அப்பா. எந்த சூழ்நிலையானாலும் நீர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆழமான கிடங்கிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிறவரே, நன்றி 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 நன்றி. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நல்லவரே 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 நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே. உம்மோடு இருப்பது, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையா. உம்மோடு இருப்பது, உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்திலே. கரங்களை உயர்த்தி இயேசையா, இயேசையா, உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, ஹல்லேலூயா. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே. எனக்காக யாவையோ, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையோ செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லுங்க, உங்க பாதத்தில். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம். ஆண்டவரே, இறக்கி வைத்தே. பாடுங்கள். ஏசையா, ஏசையா,
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ளவர். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. எபினேசரே எல்லேலியோ. எபினேசரே எல்லேலியோ. எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் என்னை காண்பவரே. சொல் எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா ஹல்லேலூயா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. உம்மையே முன்னிறுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. தேவரீர் எழுந்தருளுவீராக. சொல்லுங்க, மன்னிப்பதில் வல்லல் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே. சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்ப வல்லல் நீரே. சுகம் தரும் உம்மன்பையும் இரக்கத்தையும் உம்மன்பையும் இரக்கத்தையும் உம்மன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியா 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 சூட்டுகிறே. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மைத்தானே என் முன்னே நீரு. பாடுங்க ஒரு விஷயம் கூட. ஏசையா ஏசையா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர். எனக்காய் செய்து முடிக்க போறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உடைய கரங்களை அசைத்து சேர்ந்து ஹல்லேலூயா 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 அல்லே. எல்லாரும் ஆராதிக்கலாம். ஆமென். ஆரம்பத்திலே தேவ பிரசன்னத்தில் விட்டு கொடுத்து ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ராஜா இயேசுவே.
நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களோடு அவர் சமூகத்தில் நிற்கிறேன். அவருக்கு முன்பாய் நான் நிற்கிறேன். ஹalleluya hallelujah hallelujah. Thank you Holy Spirit. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே நல்லவரே நல்லவரே. நன்றி 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 நன்றி. என்னை வெளிப்படுத்துகிறவரே, என்னை வெளியே கொண்டு வருகிறவரே, என் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம், உமக்கு முன்பாய் நிற்கிறோம். நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஆபிரகாம் உமக்கு முன்பாய் நிற்க 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 அவன் ஜெப வேண்டுதலுக்கு பதில் கிடைத்தது போல ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் நிற்கிறேன். என் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும், என் கூப்பிடுதலுக்கு செவி உண்டாகட்டும் அப்பா. உராபல சந்தலரியா தரபல பௌதரியா தலரகதரா லே பிரம்ம மஹந்தலரோ. மகிமைப்படுவீராகப்பா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை ஆசீர்வாதமாக்கி தருகிறீர். இந்த 12வது நாளிலும் இந்த காலை நேரத்திலே உடைய சமூகத்திலே எங்களை கூடி வர செய்த உடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி. நீர் உண்மை உள்ளவர் அப்பா. எங்கள் கூப்பிடுதலை ஒரு நாளும் தட்டிவிடாத தேவன், எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை நீர் தள்ளவில்லை. விசுவாசிக்கிறோம் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீ செய்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலும் விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆராதனை வெளியிலே ஆவியானவர் ஆளுகை செய்து இடைப்படும் வார்த்தைகளை கொண்டு அதிகமாய் கர்த்தர் பேசும். ஒவ்வொருவரும் வந்தது போல் அல்ல, திருப்தியோடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உண்மையாய் ஆராதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. நீர் விரும்புகிற ஆராதனை எங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதாகப்பா அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். எல்லா தடைகளையும் மாற்றும். வந்து கொண்டிருக்கிற ஒரு தடையில் நம்ம வந்து சேர கிருபை செய்யும். ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பிரசனத்தை அனுபவித்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 12வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அப்பா சமூகத்திலே கர்த்தர் வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். வார்த்தை வருதுனாலே வல்லமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்ப பண்ணின வசனங்களை நினைத்தருளி நம்மை நடத்துகிற தேவன். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அகிலத்தையே வார்த்தையால் சிருஷ்டித்தவர். அவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வார்த்தையால் உருவாக்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க அவன் ஒரு அழகான ஒரு பாடல், ஃபாதருடைய ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்தவர்களையும் கூட சேர்ந்து, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. ஆமென். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர். ஆமென். இருக்கிறதையும் ஆசீர்வதிக்க என் தெய்வத்தால் கூடும், இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்கும் என் ஆண்டவரால கூடும். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல. நல்ல சந்தோஷத்தோடு ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது
உம்மால் ஆகாதது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகோ எல்லாமாகோ உம்மாலாகோ. ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல நடந்தானே இயேசு நாமம். சொல்ல உம்மாலாகோ எல்லாமாகோ உம்மாலாகோ. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆமென். ஆகாதது. கோலும் கையுமாக பிழைக்க சென்றாரே யாக்கோபு, பெருக செய்தார் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றாரே யாக்கோபு, பெருக செய்தார் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் ஆமென். உம்மாலாகு. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். ஆமென். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டே. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மா எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் வீட்டில் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினில் தப்புவித்தவர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினே. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையில் சேதமின்றி காப்பாற்றினே. உம்மாலாகோ ஆகாதது. ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீரால் சாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதினால் திராட்சரசம் ரசம் வந்ததையா. தண்ணீரால் சாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பின திராட்சரசம் வந்ததையா. தண்ணீரால் திராட்சரசம் வந்ததையா. உம்மாலாகோ எல்லாமாகும் உம்மாலாகோ. ஆகாதது எதுவும் இல்ல.
நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆகாதது ஆகாதது. ஹல்லேலூயா. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. சொல்லுங்க, ஆகாதது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தை உண்டாக்கி ஆளுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ஒவ்வொரு சரணத்திலும் ஒவ்வொரு அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு அற்புதமுமே டிஃபரெண்டான அற்புதம். ஆமென். நம்ம ஆண்டவரால இதுதான் செய்ய முடியும், இதை செய்ய முடியும் அப்படி கிடையாது. என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆகும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் ஆகும். ஆமே. கல்லறைக்கு போனவனை திருப்பி கொண்டு வர ஆண்டவரால் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆனாலும் 4 நாட்கள் ஆனாலும், மரித்து சில மணி நேரம் ஆனவனையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 4 நாட்கள் தாண்டினவனே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. என்ன விஷயம், எத்தனை நாளுங்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. என் ஆண்டுடைய வல்லமை பெரியதுன்னு சொல்றவங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான். ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடுங்க. வியாதியின் வேதனை பெருகினாலும், வியாதியின் வேதனை பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை மீண்டும் எழுப்பிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன். ஹல்லேலூயா. மீன் தழும்புகளால் மாக்கிடுவீர். கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். நம்பிக்கை யாவும் இழந்தாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது. விசுவாசத்தோடு இந்த வார்த்தை சொல்லி பாடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்தது என்று சொன்னாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டி
கட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் இன்னும் துதிப்பே. பிரசனத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் துதி, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தால், கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் தண்ணீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிற என்னை அரவணைத்து, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை ஓ என்னை அரவணைத்து, நான் இழந்தவற்றை வாய் தருவீர். இன்னும் துதிப்பேர், இன்னும் இன்னும் போற்றுவே. ரிபனமோ சந்தலரியா தலரியா தரா. இன்னும் ஹalleluya ஹalleluya. பாடுங்க. அவர் நல்லவர் வல்லவர், அவர் நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே. உயர்த்துகிறோம் தேவனே. ஓ இன்னும் 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 போற்றுவே. சொல்லுங்க இந்த வார்த்தையை மறுபடியும். இன்னும் துதிப்பே. எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு விசுவாசம் உண்டு. நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. இன்னும் துதிக்கிறோம் இயேசுவை. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் திருப்புகிறவர் நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனை நான் நம்புகிறேன். ஹalleluya. நான் கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, நான் காணாமல் விசுவாசிக்கிறவன். ஹalleluya. ரமனமோ சந்தலரியா தரபலபோ ரிகலகதரா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிறீர்கள்? என் தேவன் எல்லாவற்றையும் திருப்ப வல்லவர். அநேக காரியங்கள், அதாவது நம்முடைய செயலை கண்டு ஆண்டவர் செய்யாம போயிடக்கூடாது. நேற்று இரவு கூட இரவு கூட்டத்தில் ஆண்டவர் அதற்காக தான் ஜெபிக்க வைத்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை தெரிந்த பகுதி தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 6வது அதிகாரத்தின் 1, 3, 4, 5 வசனங்களை வாசிங்கள். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவரோட கூட வந்தார்கள். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும்
இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமற் போயிற்று. செய்யக்கூடாமற் போனது ஆண்டவருக்கு வல்லமை குறைந்ததுனால அல்ல, செய்ய வந்தவரை செய்ய விடாம தடுத்துட்டாங்க. ஆமென். இந்த 29 நாட்கள் நம்ம ஜெபத்துல இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய செய்யணும்னு வர்றாரு. ஆனா என் செயல்கள் அவரை செய்ய விடாம தடுத்துடக்கூடாது. அவர் ஊருக்குள்ள வரல, எங்கேயோ இருக்கிறார்னா ஓகே, வந்துட்டார். அவர் வந்தது எங்கெங்கெல்லாமோ அற்புதம் செய்கிறவர். தன் சொந்த வீட்டில் அற்புதம் செய்யணும்னு வர்றார். மற்ற இடத்துல எல்லாமே இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சவர் சொந்த இடத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வந்திருப்பார். ஆமென். யாருக்கெல்லாம வந்தவங்களுக்கெல்லாம் அற்புதம் கொடுத்து விடுற ஆண்டவர் தினமும் இருக்கிற நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது அவரை கனவீனப்படுத்தினார்கள் என்று. என் செயல்கள், இது ரொம்ப நேற்றைக்கு இரவுல இந்த வார்த்தை எடுக்கவில்லை, ஆனா நேற்று பிரேயர் நடத்த வரும்போது ஆவியான இந்த வார்த்தை ஞாபகப்படுத்தினார். எனக்கு வாசலை திறக்கணும், எனக்கு கர்த்தர் அதை செய்வார் இதை செய்வார். எஸ், அவர் செய்ய வருகிறார். ஆனா என் செயல்கள் என்னுடைய சில காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் செய்ய வந்தது தடைபற்றக்கூடாது. ஆமென். அதுல ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன சொல்ற 4வது வசனத்துல, கனவீனமடையான்னா அந்த இடத்துல அவர் கனவீனப்படுத்துறாங்க. இயேசுவை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காமல் அந்த இடத்துல அவரை இவர் என்ன செய்வார் போறாரு, இவரால் என்ன செய்ய முடியும்? இந்த காலத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது சொல்றேன்னா, ஒரு காரியம் எனக்கு முன்னாடி இருக்குது, அந்த காரியத்தை வச்சுட்டு நான் இன்னும் சந்தேகப்படுறேன். பாருங்க, இந்த காரியம் நீ எப்படி நடக்க போகுது, இந்த காரியம் நீ எப்படி, இது எப்படி ஆண்டவரால் நீ மாற்ற முடியும், இனி இந்த ஒரு வாசல் எப்படி ஆண்டவருக்கு, இதெல்லாம் அவரை கனவீனப்படுத்துறது. செய்யணும் திறக்கணும்னு வருவார். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இது எப்படி ஆண்டவர் திறப்பார்? வந்தவர் பேசாம போயிடுவார். இந்த இடத்துலதான் அவர் தேவ பிள்ளை. அவருடைய மகத்துவத்தை பாடி உயர்த்தணுமே தவிர. யோசபாத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு யுத்தம் திரளாய் கூடி நிற்கும் போது யோசபாத்துக்கு பயம் வந்தது. ஆனா ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை குறையவில்லை. அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, எனக்கு நிற்க, ஆண்டவர் உமக்கு நிற்க பலன் இல்லை என்றல்ல, ஆண்டவர் இந்த காரியத்தை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, நான் இதுல பயப்படுறேன். ஆண்டவரே, நான் இதுல பயப்படுறேன். அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வல்லமை குறைக்கவில்லை, தன்னுடைய பலன் இல்லைங்கிறதை அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த இடத்துல தான் கர்த்தரை, ஆமென், தீர்க்க ஆண்டவர் ஆவி அனுப்பி சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த இடத்துல உடனே யோசபாத் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? சரி, ஜெயம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் துதிக்கிறேன் என்றல்ல, அந்த இடத்துல கர்த்தரை கனப்படுத்துகிறார். கர்த்தரை, இது என்னால முடியாது, ஆனா என்னக்காய் செய்ய வந்தவரால இதை செய்ய முடியும். அவரை உயர்த்த 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 அவன் துதிக்க தொடங்கினான். பாருங்க, ஜனத்தை கூட்டி அடுத்த ஒரு சில நிமிஷத்துல அந்த சூழ்நிலை அப்படி சேஞ்ச் பண்றாரு யோசபாத். அந்த சிச்சுவேஷனை, இவ்வளவு நாள் பயந்திருந்து அழுது கொண்டிருந்த சிச்சுவேஷனை கர்த்தருடைய வார்த்தை கிடைத்ததும், ஆமென், அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்க வர்றாருன்னு தெரிஞ்சதும் அந்த சிச்சுவேஷனை எப்படி மாத்துறாருன்னா, அதன் பிறகு அழுகையா இல்ல, ஆராதனையா மாத்துறாரு. ஆமென். ஏங்க, வாழ்க்கையில சில சூழ்நிலை சந்திக்கும் போது வாழ்க்கையில அழுகை வரும், இல்லை என்று சொல்லவில்லை. சில கடினமான பாதை சந்தித்த உடனே சில பயங்கள் வரும். ஆனா அந்த பயம், கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு அந்த பயத்துக்கு நேரா உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அதுக்கு பிறகு நீங்க அழாதீங்க, ஆராதீங்க. ஹல்லேலூயா. யோசபாத் வார்த்தை வருகிறது வரை அழுதான், பயந்தான். வார்த்தை வந்தது, அந்த சிச்சுவேஷன் டோட்டலா சேஞ்ச் பண்றார். தன்னை மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கிற அத்தனை பேரையும் அப்படி மாத்துறார். ஆமென். எனக்கு தான் பலன் இல்லை, என் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இங்க பாருங்க, இந்த அவர் வளர்ந்த ஊரு,
அந்த ஊருக்குள்ள வந்து அவர் செய்யணும்னு வரார். எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறவர். ஆமென். அவர் வளர்ந்த ஊர்ல விரும்பி வந்து சிலதை செய்யலான்னு வரும்போது வேதம் சொல்லுகிறது செய்யக்கூடாம. இதை என் ஆண்டவருக்கு செய்ய முடியல அதனால போயிட்டார், அப்படி அல்ல. செய்ய வந்தவரை அவர்கள் தடுத்து விட்டார்கள், தடுத்துட்டாங்க. என் செயல்கள் ஞாயிற்றுக்கிழமை மெடிடேஷன்ல சொன்னது போல சுனேமி ஸ்திரீக்கு அவள் கேட்டதினால் அல்ல கொடுத்தது, எலிசா விரும்பி கொடுக்கிறார். ஏன் எலிசாவை நீங்க இவ்வளவு விரும்பி அவள் செயல், அவளுடைய செயல்கள் வந்து அவரை ரொம்ப பிரியப்படுத்திட்டு. ஃபர்ஸ்ட்ல எப்படி பார்க்கறா தெரியுமா? இவர் பரிசுத்தவான், சாதாரண மனுஷனா பார்க்கல, அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அப்படி பார்க்கிறார். அப்படி பார்த்து அவருக்கு இடம் கொடுக்கிறார். ஆமே, ஒரு காரியத்தை நன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை தேவனாய் பார்த்து தேவனை நம் வாழ்க்கையில் அதிக இடம் கொடுப்போமானால் ஆமே, சாத்தியம் இல்லாத காரியத்தை கர்த்தர் நமக்கு சாத்தியமாக்கி தர. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது ஆமென், யோவான் தடுக்கிறார். ஆண்டவரே நீங்கள்லாம் எனக்கு ஞானஸ்நானம் தரணும்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. அந்த வார்த்தை கேட்டவனே யோவான் தடுக்கவில்லை, இடம் கொடுக்கிறான். இடம் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே யோவான் கண்களுக்கு முன்பாய் வானம் திறக்குது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்றேன், நான் எவ்வளவு இடம் கொடுக்கிறேனோ எனக்கு முன்பாய் வானம் திறந்து கொண்டேன். தேவனுக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறேனோ. ஆமே, ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், give more space to God, get more blessings from God. ஆண்டவருக்கு அதிக இடம் கொடுங்க, ஆண்டவரால் அதிகம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இடம் கொடுக்க கொடுக்க அவரை பிரியப்படுத்துகிற செயல்கள். யோசபாத் பயந்த காரியம் கொஞ்ச நேரத்தில் அந்த சிச்சுவேஷன் டோட்டலா சேஞ்ச் பண்றார். இன்னும் ஜெயம் கிடைக்கல, இன்னும் சத்துருக்கள் முறியடிக்கப்படவில்லை. ஆனா அந்த சூழ்நிலையை மொத்தமா அழுது கொண்டிருந்த சூழ்நிலை எப்படி மாத்திட்டார்? ஆராதனையா மாத்திட்டார், ஆராதனையா மாத்திட்டார். எப்போ கொஞ்சம் முன்னாடி தானே அழுத, இப்ப எப்படி ஒன்னால ஆராதிக்க முடியுதுன்னா இதற்கிடையில் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. இயேசு வந்து இந்த ஊர்ல வந்து அற்புதம் செய்யலாம் நிற்கும் போது இவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் பார்த்தா இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய செயல்கள் வந்து ஆண்டவர் வந்து வந்து செய்யணும் வந்தவரை செய்ய விடாம அனுப்பிவிட்டாங்க, செய்ய விடாம. நீங்க வேதத்துல நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சதை பார்க்க முடியும். அதுல ஒரு சில அற்புதங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிலர் இடத்தில் வரும்போது மேக்சிமம் வரவங்கள்ட்ட நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்லாம் கேட்பார். நீ விசுவாசிக்கிறியா, நீ நம்புகிறியா, என்னால இதை செய்ய முடியும்னு நீ நம்புகிறியா, இப்படி எல்லாம் கேட்பார். ஆனா பலருடைய அற்புதத்துல ஆண்டவர் பார்த்து செய்வார். அவங்களுடைய செயல்களை பார்த்து பர்த்திமேயு குருடன் வழியிலிருந்து தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுவான். உடனே எல்லாரும் அதட்டும் போது அவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். கர்த்தர் நின்று அவனை பார்த்து அழைத்து வந்து, உனக்கு நான் என்ன செய்யணும் இவ்வளவுதான் கேட்பார். நீ விசுவாசிக்கிறியா, என்னால இதை செய்ய முடியும் நம்புறேன், இதெல்லாம் கேட்க மாட்டான். நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா, உனக்கு என்ன அற்புதம் வேணும்? ஆண்டவர் எனக்கு, அவன் அதுல என்ன கேட்டாலும் செய்வார். அவர் இவன் நான் பார்வை அடைய வேண்டும், இது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போண்டார். அங்க என்ன விசுவாசம் அங்க அப்ளை பண்ணார்? விசுவாசத்தியான்னு கேட்கல, ஆனா அவனுடைய செயல்கள். அவன் கூப்பிட்ட பிறகு இத்தனை தடை வந்த பிறகும் அவன் என்ன விடாம கூப்பிட்டான் பாரு, என்னால செய்ய முடியும் என்று நம்பி கூப்பிட்டான் பாரு. இதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற செயல்கள். ஹல்லேலூயா. இத்தனை தடை வந்த பிறகும் அவன் விடாம என்ன பிடிச்சு நிக்கிறான் பாரு. அவன் ஒரு முறை கூப்பிட்டு பதில் வரல, உடனே கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணல, ஒவ்வொரு முறை கூப்பிடுறான். எனக்கு பதில் அவர் தர்றது வரை நான் கூப்பிடுவேன் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த செயல் அவரை பிரியப்படுத்துது. ஹல்லேலூயா. தன் மகளுக்காய் சுகத்திற்காய் வந்தவள், அவளுடைய செயல் அவரை பிரியப்படுத்துது. ஆமென். யவீருடைய செயல் பிரியப்படுத்துது. பாதத்தில் வந்து அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு தலைவன் அத்தனை பேர் நடுவில் பாதத்தில் வந்து பிடிக்கிறார். அவருடைய செயல் அவரை பிரியப்படுத்துது. உடனே வீட்டுக்கு புறப்படுறார். எத்தனை பேர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க அந்த வழியில. ஹல்லேலூயா. ஆமென். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய செயல் அவரை பிரியப்படுத்துறது. அத்தனை பேரும் நெருங்கி அவரை பார்க்கணும்னு வரும்போது இவள் நெருங்கி அவரை தொடணும்னு வாரா. ஆமென். சகேயுவின் செயல் அவரை பிரியப்படுத்தினது. ஆமென்.
ஒவ்வொருத்தருடைய செயல்கள் அவரை பிரியப்படுத்த அவர் விரும்பி அவங்க லைஃப்ல என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கிறார். அன்பான சபையை, இந்த காலை நேரத்தில் ஆவியான இந்த வார்த்தையை மறுபடியும் அவன் பேச வேண்டும் என்கிறதுக்காக அவர் செய்ய வந்திருக்கிறார். என் செயல்கள் அவர் செயலை தடுத்திடக்கூடாது. என் செயல்கள் அவரை வார்த்தை தந்திருக்கிறாரா, அதன் பிறகு சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசத்தில் இருக்காதீங்க. என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை பாடுங்கள். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. ஹல்லேலூயா. எக்காலமும் நான் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை, இன்னும் துதிப்பேன், இன்னும் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. லூக்கா 13வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பல இடத்துல இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். அங்கே திடீர்னு ஒருவளை பார்த்து ஒருவளை கூப்பிட்டு அவளுக்கு மட்டும் சுகம். அன்னைக்கு எத்தனை பலவீனர்கள் வந்திருப்போம். இயேசு இருக்கிறார்னு தெரிஞ்சாலே ஒரு கூட்டம் பலவீனத்தோட வருவாங்க, அற்புதத்தை வாங்குறதுக்கு, அதிசயத்தை நடப்பிக்கிறது. அப்ப அந்த ஆலயத்தில் எத்தனை பலவீனமானவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா யாரையும் கூப்பிட்டு சுகம் கொடுக்காம இவளை மட்டும் கூப்பிட்டு இவளுக்காக அந்த டேயை ஸ்பெஷல் ஆக்குகிறார் ஆண்டவர். ஏன் ஆண்டவரே இந்த டே இவளுக்காக ஸ்பெஷல் ஆக்குறீங்கன்னா, அந்த வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஓய்வு நாள் அன்று இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷம் கூடியா இருந்த ஸ்திரீ அங்கே இருந்தாள் அப்படின்றோம். அங்கே வந்தாள் என்றல்ல, அங்கே இருந்தாள்னா எந்த மீட்டிங்லையும் அவளை பார்க்கலாம். 18 வருஷமா சர்ச்சில் என்ன மீட்டிங் இருந்தாலும் யாரு வாராங்களோ இல்லையோ அவ இருப்பான். சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு ரீசன் நம்ம வைக்கலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் வைக்கலாம்? பலவீனம். இந்த கூனியா இருக்கிற நான் எப்படி வீட்டுல இருந்து இதுவரை நடந்து வர்றது? ஆமா, நமக்கு ஒரு தலைவலி வந்தாலே சர்ச்சுக்கு வர மாட்டோம். அவ 18 வருஷம் இப்போ எவ்வளவே நிமிரக்கூடாத கூனினா தலை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது, தரையே தான் பார்த்து நடக்கணும். அப்படிப்பட்டவள் மீட்டிங் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்தை அப்படி கொடுக்கிறார், அப்படி கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன ரீசன் வைக்கலாம் தெரியுமா? நான் எதுக்கு சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கும் போது என் தலை நிமிரும்னு பார்த்தா ஒவ்வொரு வருஷம் முடிய என் தலை ஆரம்பத்தில் என் தலை நிமிர்ந்து தான் இருந்துச்சு. ஆனா ஆராதிக்க இப்ப நான் மனுஷனை கூட பார்க்க முடியல, மண்ணை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வந்து? எந்த ஒரு மாற்றமும் என் லைஃப்ல இல்லையே, எந்த ஒரு அற்புதமும் என் லைஃப்ல நடக்கலையே. ரீசன் வைக்கல. அவள்கிட்ட கேட்டா சொல்லுவா, நான் ஆராதிக்க போறது என் பலவீனம் மாறதுக்கு இல்ல, நான் என் ஆண்டவர் ஆராதனைக்குரியவரா இருக்கிறதுனால. ஆமா. மூணாவது ஒரு ரீசன் வைக்கலாம். என்ன ரீசன்னா நிந்தை. அவள் வழியில வரும்போது எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் தெரியுமா? நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற? உனக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சா? நாளுக்கு நாள் நீ சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அட்லீஸ்ட் தலை கொஞ்சம் நிமிர்ந்து வருவேன்னு பார்த்தா எங்களை விட தலை எங்களை கூட பார்க்க ஒன்னால முடியல. எத்தனை கொஸ்டின்ஸை தாண்டி வரணும். இது எதுவுமே அவர் ரீசன் வைக்கல. சர்ச் மீட்டிங்கா பிரசனமா போய் உட்கார்ந்துருவா. இப்படிப்பட்டவளுக்காக ஆண்டவர் ஒரு சண்டைய ஸ்பெஷல் ஆக்குகிறார், ஒரு மீட்டிங்கை ஸ்பெஷல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதை எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நீங்க அந்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அந்த வசனம் போட முடியுமா? லூக்கா 13வது அதிகாரம் அதோடைய 10வது வசனமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கிலீஷ்ல இருக்கும் ஒன் சபாத் டே அப்படின்னு இருக்கும். ஒன் சபாத் டே, ஒரு ஓய்வு நாள். நீங்க 4 சுவிசேஷத்துல நீங்க வீட்டில் போய் போறோம் தேடி பாருங்க. ஆமென். ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிக்கும், ஒரு மெடிடேஷன்ல பேசுனேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த ஓய்வு நாட்கள் ஆண்டவர் ஜெபாலயத்தில் இருக்கிறது நிறைய இருக்கு. நீங்க 4 சுவிசேஷத்துலையும் ஆண்டவர் ஓய்வு நாள் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? ஓய்வு நாள் அன்று, ஓய்வு நாள் காலையிலே, ஓய்வு நாளிலே தேவன் இயேசு ஜெபாலயத்தில் இப்படி இருக்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வசனத்துல ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு இருக்கும். ஒன் சபாத் டே, ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள் வருஷத்துல ஒன்னா இருக்கும் இல்ல, ஆனா ஒரு ஓய்வு நாள் இந்த இடத்துல. ஏன் இந்த ஒரு ஓய்வு நாள்? இதுதான் ரேமாவா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. இந்த ஒரு ஓய்வு நாள் இந்த இடத்துல எழுதப்பட்ட காரணம், இந்த ஒரு ஓய்வு நாள் இவளுக்கான நாள். ஹல்லேலூயா. அன்பான சபையே, அன்பான சகோதர, எல்லா மீட்டிங்கும் ஒரே போல இருக்காது. ஒரு மீட்டிங் கர்த்தர் உனக்காக ஸ்பெஷல் ஆக்குவார். ஒன் டே கர்த்தர் உங்களுக்காக ஸ்பெஷல் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். அன்று உன்னை நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வைப்பார். ஹல்லேலூயா. எனவேதான் நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு டேயும் ஏன் டேயா பார்க்கணும். ஒரு டேல நடக்காததும் இன்னொரு டே இல்ல, ஒவ்வொரு டே இன்னைக்கு எனக்கான ஆராதனை இப்படி வந்து பாருங்க, ஒரு டே ஸ்பெஷல் ஆகுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் வரவில்லை, அவள் ஆராதிக்க வந்தாள். ஆனால் அவள் ஒரு காலத்தில் எதிர்பார்த்திருந்திருப்பா. ஆரம்பத்தில் இந்த பலவீனம் வந்த போது, அல்லது ஒரு 10 வருஷம் வர வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் அவ நினைச்சிருப்பா, ஆண்டவரே சுகம் தர மாட்டீங்களா, சுகம் தர மாட்டீங்க. இதுக்காக ஆண்டவரை விடல. இந்த செயல் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுது. அதனாலதான் அவள் கேட்க கூட இல்லை பாருங்களேன். இந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு 18 வருஷம் இந்த பலவீனமா இருக்கு, என்ன எழுப்பி விடுவீங்களா, எந்த எதுவுமே கேட்கல. ஆண்டவர் பார்த்து கொடுக்கிறார். ஆமே. ஆண்டவர் இப்ப உலாவிட்டு இருக்கிறார். என்ன பார்த்து அவருக்கு செய்ய முடியுமா? என்னுடைய செயல்கள், என்னுடைய விசுவாசங்கள், என்னுடைய ஆராதனையை பார்த்து அவர் நின்று செய்ய விரும்புகிறாரா? அத்தனை பேர் அந்த ஆலயத்தில் இருக்கும்போது இவள் மட்டும்தான் பலவீனம்னா ஓகே, எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள், யாரை குறித்தும் அன்று பேசவில்லை. இவள் ஒருவளை ஆமை நின்று பார்த்து கொடுக்கிறார். அற்புதம். பார்த்து கொடுக்கிறார், பார்த்து கொடுக்கிறார். ஏன்னா 18 வருஷம் எந்த கொஸ்டினை வைக்காம தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு தேவனை ஆராதிக்கிறவள். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஓய்வு நாள் அவளுக்காக கர்த்தர் ஸ்பெஷல் ஆக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். 12 நாள், இன்னைக்கு 12வது நாள். இத்தனை நாள் எனக்கு ஸ்பெஷல் ஆகல, இனி உள்ள நாட்கள் ஒரு நாள் எனக்குன்னு ஸ்பெஷல் ஆக்க போறார். நம்புற தேவ பிள்ளைங்க, நம்புறவர்கள் ஹல்லேலூயா. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மாறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மாறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, சொல்லுகிறது அன்று அவள் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே இதே போல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் இந்த சிஸ்டர் அழுதுட்டே இருக்கிறாங்க, இந்த பிரதர் அழுதுட்டே இருக்கிறாங்க. எப்ப கேட்டாலும் ஆமா கண்ணீரோட. ஆமா, என்னைக்கு இந்த கண்ணீர் இருக்காது. ஒரு டே, ஒன் டே ஸ்பெஷல் ஆகும்.
கர்த்தரை நிமிர்ந்து ஹalleluya 13 லூக்கா 13 இன்னைக்கு 12 நாளைக்கு விசுவாசத்தோட வாங்க. தொட்டு நிமிர்ந்து கர்த்தர் மகிமைப்படுத்த வைப்பார். 13 கர்த்தர் என் லைஃப்ல செய்வார் என்று நம்புகிறவர்கள், கர்த்தர் என் லைஃப்ல செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தோட கைகளை தட்டி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இருக்கிற நிலை எதுவானாலும் பரவாயில்ல, ஆமென். நிமிரக்கூடாத கூடியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை உயர்த்து. உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா, உன்னை நிமிர்ந்து கர்த்தர் உயர்த்த பண்ணுவா. என் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்னை அரவணைத்து கட்டி எழுப்புகிறவர் அவர். தொட்டு அவன் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய செயலை தடுக்கிறவனாக நான் இருக்கக்கூடாது என்று நீங்க விரும்பி வந்து செய்யணும் ஆண்டவரே. என் லைஃப்ல நீங்க விரும்பி வந்து செய்யணும் ஆண்டவரே. ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை, ஆண்டவரே அப்படி ஏதாவது செயல்கள் இருக்குமானா இப்பொழுது என்னை விட்டு அவைகளை அப்புறப்படுத்தும், என் அவிசுவாசங்களை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. என் தேவையில்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்தும், என் வாயின் வார்த்தைகளை சுத்திகரியும் ஆண்டவரே. ஜெபிக்க ஒரு சில நிமிடங்கள் ஆவியானவர் ஜெபிக்க ஏவுகிறார். அவன் உன் செயல்கள் அவர் செயலை தடுத்தரக்கூடாது சகோதரா, உங்கள் செயல்கள் அவருடைய செயலை தடுத்தரக்கூடாது சகோதரி. செய்ய விரும்பி வருகிறார். எப்பொழுதும் இருந்தது போல அல்ல இனி உங்கள் லைஃப். ஆமென். கடந்த ஆகஸ்ட்ல நடக்கல, கவலைப்படாது, இந்த ஆகஸ்ட்ல செய்வார். அடுத்த ஆகஸ்ட்ல இது உனக்கு ரிக்வெஸ்டா இருக்காது, அடுத்த ஆகஸ்ட் இது உனக்கு ரிக்வெஸ்டா இருக்காது. லக்கரபல சந்தரபபா மகதரே லெப்ரமா ஹந்தல ரிகபா சந்தலரா. கொஞ்சம் ஆவி நிறைவோட அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோட விடுதலையோட தேவனை மகிமைப்படுத்து. யோசபாத்தே நீ ஆர்ப்பரி, யுத்தம் என்னுடையது, இந்த காரியம் என்னுடையது, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ரீபா காபா ஹந்தா ரகதா சந்தர பௌதர ரபலபோ ஷலதரியா தரபா லிக்கரபலகரபலபோ சந்தலரியா தரபலபோ உதரா லேக்கரபலகரபலபோ சந்தலரா. தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரிகபல கதரியா தலரி. என் செயல்கள் உம்மை தடுத்திடக்கூடாது ஆண்டவரே. என் செயல்கள் போன ஆகஸ்ட் எனக்கு ரிக்வெஸ்டா தான் இருந்துச்சு, இந்த ஆகஸ்ட் ரிக்வெஸ்டா தான் இருக்கு, அடுத்த ஆகஸ்டும் ரிக்வெஸ்டா இருக்கக்கூடாது, அடுத்த ஆகஸ்ட் டெஸ்டிமனியா இருக்கணும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? லூக்கா 13 என் லைஃப்ல இந்த மாசம் நடக்கும் என்று விசுவாசிக்க நல்ல கைகளை தட்டி நம் ஆண்டவர் பெரியவர். ஆமென். இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சமாவரே. என் இயேசுவே நான் நம்பினோர்க்கு தஞ்சமாவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். சொல்லுங்க, கசந்து போன நம்பி சொல்றீங்களா? ஆமென். அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக துளிர் விடாத வாழ்வானாலும் துளிர் விடாத. ஓ அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடிந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக கட்டி எழுப்பிடு. 2 கரத்தை உயர்த்தி, இயேசுவே என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு. என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் யாரிடத்தில் சொன்னது கிடையாது. ஓ
ஓ நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் அறிந்ததால் என் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? லூக்கா 13:13 என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. என்னை கர்த்தர் நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைக்க போகிறார். Glory, நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை அறிவே. நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல? இந்த நம்பிக்கையோட செய்வாரா என்கிற கேள்வியோட அல்ல, செய்து விட்டார் என்கிற நம்பிக்கையோட. ஆமென், ஹல்லேலூயா. செய்யட்டும் அப்புறம் ஆராதிக்கிறேன் என்று அல்ல. யோசபாத் அப்படி ஆராதிக்கவில்லை. வார்த்தை வந்ததும் யுத்தம் என்னுடையதுங்கிற வார்த்தை வந்ததும் ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரது வார்த்தையை சொல்லும் போது ஆவிலே களிகூற வைத்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா 13:13. ஆமென். கர்த்தர் நம் லைஃப்ல செய்கிற நாள், ஆனா செய்ய வரும்போது அவர் பார்த்து செய்யணும், பார்த்து தொடணும். பார்த்து தொடணும்னா நான் பார்க்கறது மாதிரி இருக்கணும். அவர் வந்து என்னை அவர் என்னை பார்த்து முகத்தை திருப்பாதபடிக்கு என் வாழ்க்கை அவருக்கு முன்பாய். ஹல்லேலூயா. நான் உன் பாளையத்தில் வரும்போது அசுசியானது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆமென். யோசுவா சொல்கிற இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நம்பிக்கையோட நாளைக்கு தைரியமா வாங்க. ஆமென். பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி செய்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். வசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக. வசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியா. துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடிந்து போன அவர் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார். துளிர் விடாத அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடிந்து போன வாழ்வானால் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக. சந்தோஷத்தோட இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நம்பி நோக்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நம்பி நோக்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாது. நான் நம்பும் தெய்வம், ஓ என் நம்பிக்கை. ஒரு விசை கூட இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நம்பி நோக்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நம்பி நோக்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம், என் நம்பிக்கை வீணாக போகாது. நான் நம்பும் தெய்வம். ஓ ரிபலா சந்தலரா, அப்படி பாடுவோம். செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் செது. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம்
ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 துரத்தப்பட்ட தாவீதி தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தைகள். துரத்தப்பட்ட தாவீதி தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். ஓரி மனமோ சந்தலரியதரியதரா நன்றி ராஜா நன்றி ராஜா. இடிக்கப்பட்ட யோசேப்பின் திரும்ப கட்டுகிறவர் அவர். ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ பாடுவோம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஹalleluya. ஒரே வார்த்தை சொல்லுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஓரா கபல சந்தலர பௌதரியா தலரா ஆமென் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா. எல்லாமே உம்மா ஆகும் 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 எல்லாமாகும் உம்மாலேதா. இயேசுவின் நாமத்திலே லூக்கா 13:13 நிறைவேறும் காலம் இதோ நிறைவேறலாயின ஆகும் ஆகும். நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற நேரம் நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைப்பா. இயேசுவின் நாமத்திலே நல்ல கைகளை தட்டி நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஓ ரிபல பரபலபோ சந்தரா. விடுதலையோடு 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 என் தேவன் பெரியவர். அற்புதங்களை நடப்பிக்கிறவர். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் செயல்கள் அவரை உயர்த்தட்டும். என் ஆராதனை அவரை மகிமைப்படுத்தட்டும். Thank you அப்பா thank you அப்பா. அவரை உயர்த்துகிறவர்களை அவர் உயர்த்துவார். ஆமென் 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 ஆமென். லகரபல சந்தலரே மகிமையானவரே 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 மகிமையானவர். ஓ ரபா மகதல ரபோ சந்தலரே. எனக்காய் ஒரு கூட்டத்தை அவர் ஸ்பெஷல் ஆக்க போகிறார். அவரை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தேவன் மேல் வைத்திருக்கிறேன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனை சார்ந்திருக்கிறேன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்.
நான் ஆராதிக்கிறவரை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை ஆண்டவர். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த காலை நேரத்தில்? எந்த காரியமானாலும், அது எத்தனை வருஷமானாலும், என் ஆண்டவருடைய ஒரு தொடுதல் போதும். என் ஆண்டவருடைய ஒரு தொடுதல் போதுமே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ என் தேவனால் கூடாதது. ஓ அவர் வார்த்தையில், சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க, வல்லமை என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில். Thank you Holy Spirit. ஒரு விசை கூட என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் ஒன்றுமில்லை. செய்வாரா என்று அல்ல, செய்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோட. ஆமென். என் தேவனா கூடாதது. அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை. அவர் வல்லமை என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை. அவர் செயல்களில் வல்லமை என் தேவனா. பாலைவனமான வாழ்க்கையில், பாலைவனமான வாழ்க்கை மழை தருபவர், பாதை காட்டும் மெய்ப்பராயுடன் இருப்பவர். பாலைவனமான வாழ்க்கையில் மழை தருபவர், பாதை காட்டும் மெய்ப்பராயுடன். அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுகள். அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில், ஓ அவர் செயல்களில் என் தேவனா. ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் காக்கிறவர், ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பாய் என்னை அணைப்பவர், ஆழங்களில் காப்பவர், அன்பாய் என்னை அணைப்பவர். அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில் உண்மை. அவர் செயல்களில் வல்லமை என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை. அவர் செயல்களில். அவரை உயர்த்துவோமா? சேர்த்து மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
ஆலை சகலத்தையும் நேர்த்தியாய் சகலத்தையும் சர்வ வல்ல தேவனாய் சர்வ வல்ல. இந்த வார்த்தை சொல்ல, சகலத்தையும் நேர்த்தியாய் என் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவர் அவரே. ஹalleluya. சபையின் சத்தம் கேட்கட்டும். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில் அவர் வார்த்தையில் அவர் வார்த்தையில் என் தேவனா என் தேவனால் என் தேவனா. ஹalleluya. என் தேவனா. நம்பி பாடுறீங்களா இந்த வார்த்தையை? என் தேவனால் என்னை நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைப்பார். என்றும் இது போல அல்ல, என் நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைப்பார். ஹalleluya. அவர் வார்த்தையில் உண்மை தேவனா. ஓரே மலகதரியதலரா. அவர் வார்த்தையில் சொல்லுங்க. அவர் வார்த்தையில் உண்மையானவர். அவர் வார்த்தையில் அவர் இயேசுவே. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில். ஹalleluya. என் ஆண்டவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்து. என் இருளில் வெளிச்சமானவர் அவரே. எனக்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் அவரே. ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எனக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குவார். என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஹalleluya. ரபலபோ சந்தலரியாதரபோ. மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். உன்னை நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைப்பார். நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைப்பார். சுதந்தரிக்க வைக்கிறவர். ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்து விசுவாசத்தோடு. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் வந்து செய்வ போகிறார். ஆண்டவரே, உம்முடைய செயலை தடுக்கிற எந்த செயல்களும் என்னில வேணாப்பா. அப்படியே முடிந்தால் கரங்களை உயர்த்தி, ஏதாவது என்னில் இருக்குமானால் என் ஆண்டவரால் கூடாதது ஒன்று. நீர் விரும்பி செய்ய வரும்போது நீர் விரும்புகிறவனாய் நான் இருக்கணும் ஆண்டவர். உம்முடைய முகம் என் மேல் பிரகாசிக்கப்படும். என்னை கண்டு உம்முடைய முகத்தை திருப்பிடாதீங்க ஆண்டவரே. யோபுவை நீர் பார்த்த போதே அவன் வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்தவரே. யோபுவின் முகத்தை பார்த்து அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தவர். நீர் என்னை பார்த்து நன்மை செய்யணும்ப்பா. என்னை பார்த்து நன்மை செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவனாய் நீர் என்னை மாற்றுவீராக. அப்படிப்பட்டவனாய் நீர் எங்களை மாற்றுவீராக. நீர் என்னை பார்த்து உம்முடைய கரம் வைத்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னிலே உம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவீராக. என்னிலே உம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவீராக. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறார். இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறார். இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே.
இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறார். ஓ வெளிச்சமே நீரே நீரே. ஒரு விசை கூட கடைசியாய் அவர் வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே. Hallelujah, hallelujah, Jesus. உம்மை உயர்த்துகிறோம். அப்படியே முழங்கார் படிடுவோம். ஆண்டவர் கர்த்தர் நல்ல. Hallelujah. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூய, கரம் பிடித்த கரம் பிடித்த எங்களை கைவிடாத, ஒருபோதும் கைவிடாத, கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ரலகராமமா நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. Glory. Sharabalabadarabakaralarathanara Rimalakaro Ritunara Radaralare. Glory. Amen.